நெல்லை சந்திப்பு அருள்மிகு சொக்கநாதர் சுவாமி கோவிலில் நடைபெற்ற சிவராத்திரி விழா குறித்து நமது செய்தியாளர் சுடலைக்குமார் அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். நாடு முழுவதும் நேற்று மாலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை தொடர்ந்து 4 காலை இந்த சிவராத்திரி சிறப்பு பூஜைகளானது நிறைவு பெற்றுள்ளது. தற்பொழுது இந்த நிறைவு பெற்றுள்ள பூஜைகள் குறித்து பேசுவதற்காக இந்த கோவிலுடைய சிவாச்சாரியா நம்முடைய நடந்திருக்காருன்னு கேட்கலாம். வணக்கம். நேற்று மாலையிலிருந்து என்னென்ன மாதிரியான பூஜைகள் நடைபெற்றது, தற்பொழுது இந்த பூஜை நிறைவு பெற்றுவதை பற்றி சொல்லுங்கள். நேற்று மாலை முதல் சுவாமிக்கு 4 காலங்கள் வேத பாராயணம், திருமுறை பாராயணம், அபிஷேகம், ஆராதனைகள், அலங்கார தீபாரணை நடைபெற்றது. இப்போ 4வது சாம பூஜை முடிந்து பள்ளியராகி தீபாரணாகி நல்லபடியாக முடிந்தது. இந்த 4வது கால பூஜைகளில் என்னென்ன மாதிரியான அபிஷேகங்கள் நடைபெற்றது, அது என்னென்ன நைவேத்தியங்கள் நடைபெற்றது? 4வது கால பூஜையில் 11 வகையான அபிஷேகங்கள், சுத்தண்ண நைவேத்தியம், சுவாமிக்கு வெண்பட்டாடை உடுத்தி அலங்கார தீபாரணை. கோலாகலமாக நல்லபடியாக முடிந்தது. இந்த வருஷம் சிவராத்திரி சீரம் சிறப்புமாக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டிண்டு, நல்லா வரணும், ஊரில் நாடு செழிக்கணும், நல்லாட்சி வரைக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக நள்ளிரவு முதல் தொடர்ந்து விடிய விழித்திருந்து சுவாமியை வழிபட்ட பக்தர்கள் நம்மோட இருந்திருக்கா அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்மா, நேற்று எப்போ வந்தீங்க, இங்கே என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் ஈடுபட்டு? நேற்று காலையில் 9 மணி வரைக்கும் 9 மணிக்கு காலையில் வந்ததுலேருந்து பிரதோஷ கால பூஜையும் பிரசாதம் போடுறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் உதவியாகவும் இருந்தோம். சாயந்தரம் வரைக்கும் பிரதோஷ இதுகளாம் ஜாமான் அந்த நெய்வேத்திய இது பிரசாதம்லாம் வந்தது. இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு இப்போ இது நெய்வேத்தியத்துக்கு உண்டானதெல்லாம் எல்லாத்தையும் பால்லேருந்து மோர், தேன், தயிர், இளநீர் எல்லாமே எடுத்து வச்சு அவங்களுக்கு எடுத்து வைக்க எல்லாத்துக்கும் கூட தம்பிகள்லாம் நிறைய பசங்கள்லாம் இருக்காங்க. எல்லோரும் கூடமாட இருந்து எல்லோரும் உதவி பண்ணி 4 கால பூஜையும் நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சது. இதில் கடவுளுடைய கிருபை எல்லாத்துக்குமே கிடைக்கணும்னு நம்ம சிவபெருமானை வேண்டிக்குவோம். நீங்கள் சொல்லுங்கம்மா, எவ்வளவு நேரமாக அந்த கோயிலில் இந்த சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கீங்க? தற்பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி? நேற்று காலையில் 10 மணிக்கு வந்தேன். காலையில் 10 மணிக்கு வந்துட்டு பிரதோஷ வழிபாடு பார்த்துட்டு சாயந்தரம் நைட்டு இருந்து இது பன்னீர் திருமறை பாட்டு படித்து திருவாசகம் படித்து விட்டு எல்லா தீபாரதனையும் நல்லபடியாக நடந்தது. எல்லா மக்களும் நல்லபடியாக இறைவன் அருள் பெற்றாங்க. எல்லா மக்களும் நல்லபடியாக இருக்கணும், எல்லாரும் நலமுடன் வாழறதுக்கு இறைவனோட அருள் வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். கண்டிப்பாக இதே போன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் இந்த 4 கால பூஜைகளானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று தற்பொழுது முடிவடைந்துள்ளது. இந்த 4 கால பூஜைகளுக்கு பின்னர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் அனைவருக்கும் அனைத்து கோவில் நிலையத்தின் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டுள்ளது. மிகவும் கோலாகலமாக இந்த சிவராத்திரி விழாவானது மிகவும் சிறப்பாகவே நிறைவு பெற்றுள்ளது. ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகனுடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.